இன்றைக்கி நம்ம ஒரு எளிய பரிகாரம் தான் நம்ம வீட்டில் செய்ய வேண்டிய பரிகாரத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். கடன் எளிதில் அடைய செய்ய வேண்டிய பரிகாரம் இது. நம்ம வீட்டில் எப்பவுமே நம்ம வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைகளில் வீடெல்லாம் துடைப்போம்ல, அது போல் ஒரு நாட்களில் நம்ம வீடெல்லாம் துடைச்சி நம்ம வீட்டு வாசலில் கோலம் போட்டு நம்ம பூஜை அறையில் நம்ம பூஜை பண்ணுவோம்ல, அது போல் பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நம்ம மனம் சார வேண்டிக் கொண்டு நம்ம வீட்டில் உள்ள கடன் பிரச்சனைகள்லாம் தீரணுன்னும் போது நம்ம இது போல் நம்ம வீட்டில் பூஜை செஞ்சு தூப ஆராதனை எல்லாம் பண்ணிவிட்டு நம்ம வேண்டுதல் இந்த பரிகாரத்தை செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டு பூஜை அறையில் வேண்டிட்டு நம்ம ஒரு கண்ணாடி கிண்ணத்தை புதுசாக நம்ம யூஸ் பண்ணதாக இருக்கலாம் அல்லது யூஸ் பண்ணாத கண்ணாடி பவுல் ஒன்று எடுத்துகிட்டு அதில் நம்மளுடைய இந்த நம்ம பூஜை அறையிலையாவது சரி, நம்ம பொதுவான ஒரு இடத்துலையாவது வச்சு கல்லுப்பை முழுமையாக நிரப்ப வேண்டும். அந்த கண்ணாடி பவுலில் கல்லுப்பை முழுமையாக நிரப்பிட்டு நமக்கு நம்ம கடன் தீரணும், அவ்வளோதான். அதுக்காக நம்ம வேண்டிட்டு நம்ம வீட்டில் இந்த கல்லுப்பை முழுமையாக நிரப்பிட்டு 27 மிளகு எண்ணிக்கையை நம்ம அந்த கல்லுப்பு மேலே 27 மிளகை வச்சிடணும். இது போல் வச்சுட்டு இதை அமாவாசை தினத்தில் செய்கிறோம், இன்றைக்கி அமாவாசை அப்படின்னும் போது இது போல் கல்லுப்பு வச்சு 27 மிளகு வச்சுட்டு 27 மிளகு எண்ணிக்கையை வைக்கணும். அது 9 நவகிரகங்களில் 27 நட்சத்திரங்களை பொருந்தியது. இதை நம்ம வைக்கும் பொழுது நம்ம வீட்டில் உள்ள கடன் சுமைகள் படிப்படியாக குறையும். நம்ம கழுத்தை நெரிக்குது, நம்ம வீடை தேடி சண்டை போடுறாங்கன்னும் போது கூட இந்த பரிகாரம் செய்யும் பொழுது நம்ம வீட்டில் கடன் பிரச்சனை படிப்படியாக குறைஞ்சிவிடும். இது நம்ம வீட்டில் கால்படாத இடம், அதாவது சோஃபா கீழே, பீரோவுக்கு அடியில், இது போல் கால்படாத இடங்கள், அதே போல் துடப்பும் படாத இடங்களும் இருக்கணும். இது போல் வைக்கும்போது நம்ம வீட்டில் 15 நாள் ஆகிட்ட பிறகு சிலர் வீட்டில் அந்த உப்பு தண்ணியாகவே கரைஞ்சிட்ருக்கும், சில பேர் வீட்டில் அப்படியே இருக்கும். அது போல் இருக்கும்பொழுது நம்ம இந்த கல்லுப்பை எடுத்து கால்படாத இடத்துல போடணும். கால்படாத இடத்துல போடணும், இல்லைன்னா தண்ணீரில் ஓடுற நீரில் விட்டுடணும். இப்போ எங்கள் வீட்டு பக்கத்தில் ஓடுற நீர் இல்லைங்க, என்ன பண்ணுறதுன்னு கேட்கும்போது நம்ம வீட்டு சிங்க்லேயே ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி இந்த கல்லுப்பை போட்டு ஒரு அரை மணி நேரம் அந்த தண்ணியை கரைச்சிட்டு அதை நம்ம ஓடுற நீராக நினச்சி நம்ம வீட்டு சிங்க்லேயே ஊற்றும் பொழுது அந்த அது ஓடிடும். அதுபோல் நம்ம வீட்டில் உள்ள எதிர்மறை ஆற்றல்களும் அதில் கரைஞ்சி ஓடிடும். அது போலவே நம்ம துன்பங்கள் எவ்வளோ ஒரு கஷ்டத்தில் இருந்தோமோ, கடனில் மாட்டிக்கொண்டு சீக்கிரத்தை வச்சுருந்தோமோ, அந்த 15 நாளைக்கு ஒரு தடவை நம்ம இதை மாற்றி வைக்கும் பொழுது படிப்படியாக குறைந்து நம்ம வாழ்க்கையில் வெற்றியை தேடித்தரும். இந்த கல்லுப்பு பரிகாரத்தை நம்ம தொடர்ந்து இந்த அமாவாசைக்கு வச்சோமா பௌர்ணமிக்கு, மறுபடியும் அமாவாசைக்கு வச்சோமா பௌர்ணமி, இது போல் நம்ம தொடர்ந்து செய்யும் பொழுது நம்ம வீட்டில் கழுத்தை நெரிக்கும் கடன் பிரச்சனையிலேருந்து விலகி நமக்கு சுப வாழ்க்கை தேடித்தரும். இந்த கல்லுப்பு பரிகாரம் நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் எப்போவுமே இந்த கல்லுப்பு பரிகாரத்தை செய்யுங்க. நம்ம வீட்டில் கடன் தொந்தரவே இல்லாத